11வது பாவம் லாபமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பாவம் ஏங்கன்னா 11வது பாவம் கரெக்டாக இருக்கும். சுகஸ்தானம் ஏங்கன்னா 11 நல்லா இருக்கும்ன்றது உங்களுடைய கோட்பாடு. வக்ர கிரகங்கள் வந்து தப்புலாம் பண்ணாதுங்க ஐயா, மீண்டும் ஒரு வேலையை செய்ய வைக்கும். அதே மாதிரி லக்னம் வக்ரம் பெற்றிருந்தால் ராகு கேது சாரங்களில் வக்ரம், அதுதான் நம்மளுடைய ஜோதிடத்தோட கோட்பாடு. ஒரு விஷயத்தை மீண்டும் பண்ணுவார், ஒரு முறை ஃபெயிலியர் ஆகி திரும்ப வருவார், அவருக்கு தோல்வியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக சென்னையிலிருந்து நிறைய மாணவர்களை உருவாக்கிய, தனக்குன்னு ஒரு தனித்திறமையோடு தனக்குன்னு ஒரு தனி பாதையை வகுத்து நம்ம பயணிக்கக்கூடிய திருவண்ணாமலை ஆனந்த் ஐயா அவர்களை மேடைக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டு அடுத்தது அவருடைய உரையை ஆற்றுமாறு நம்ம அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு நம்ம முதல்ல இன்றைக்கி தான் ஐயா வர்றாரு, அவருக்கு வந்து ஒரு சிறிய ஒரு மரியாதையை நம்ம செலுத்தி அதுக்கப்புறம் அவருடைய நம்ம எல்லாருமே உட்கார்ந்து கேட்கலாம். ஐயா வாங்க. நீங்கள் விழாவுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல வந்துருக்கீங்க, வெள்ளி காசு வாங்கிக்கிறீங்க. அதை வாங்கினீங்க, மாலை முட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், ஓட்டத்துக்கு அப்படியே இருக்குங்க, ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கட்டும், அதுக்கப்புறம் கழிக்கலாம். ஓட்டுறது கழிக்கலாம், அதுக்கு என்ன ஓட்டு ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கட்டும். மேடைக்கு கீழே இருக்கக்கூடிய ஜோதிட ஜாம்பவான்கள், ஏன்னா நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் விசிட் பண்ண வந்த மாதிரி தெரில, எல்லாருமே வந்து ஜோதிட ஜாம்பவான்களில் தான் இருக்கீங்க. எல்லாருக்கும் உங்களுடைய பாதங்களுக்கு நன்றி. ஐயா வந்து என்ன பிளான் பண்ணேன்னாக்கா செக்ஷுவல் அஸ்ட்ராலஜின்னு பேச வரலான்னு பார்த்தேன். ஒருத்தருக்கு வந்து எல்லாருக்கும் கணவன் மனைவிக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எங்கே பிரச்சனை இருக்குன்னா செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் தான் வந்து பிரச்சனையே இருக்கும். ஆனால் அது வந்து பொது மேடையில் என்னால் பேச முடியாது. நான் எங்கிட்ட படிக்கிற வாடிக்கையாளரும் சரி, என் மாணவர்களும் நிறைய லேடிஸாக இருக்கிறதால அதை நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அது எடுத்தேன், ஆனால் அது பேச முடியல. இப்போ நான் வந்து சுகஸ்தானத்தை பேசலான்னு வந்திருக்கேன். பொதுவாக சுகஸ்தானம்னா என்ன பாவத்தை நீங்கள் சொல்லுவீங்க? இதுக்கு முன்னாடி நிறைய மேடைகளை குறிப்பிட்டிருப்பீங்க. 4ஆம் பாவம் ஐயா மட்டும் சொன்னார், மற்ற யாரும் சொல்லலை. 4ஆம் பாவம். இப்போ ஐயா வந்து என்ன சொன்னார், 11ஆம் பாவத்தை இயக்கணும் அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 11ஆம் பாவத்தை எடுத்தேன். பொதுவாக லாபஸ்தானனாவே 11ஆம் பாவம் எல்லாருக்குமே தெரியும். 11வது பாவம் லாபமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பாவம் ஏங்கன்னா 11வது பாவம் கரெக்டாக இருக்கும். சுகஸ்தானம் ஏங்கன்னா 11 நல்லா இருக்கும்ன்றது உங்களுடைய கோட்பாடு. 10 நல்லது தான், 10க்கு 2 11 நல்லா இருக்குங்கிறது என்னோட ஸ்டைல். ஆனால் நீங்கள் சொன்னதும் கரெக்டு தான் ஐயா. 4ஆம் பாவம் ஏங்கினா தான் 4க்கு 2 5 ஏங்கும், 5 ஏங்கினா தான் 11 ஏங்கும், 4 ஏங்கினா தான் 10 ஏங்கும். ஒரு மனிதன் சந்தோஷமாக தூங்கினா தான் எல்லாமே கிடைக்கும். சந்தோஷமாக தூங்கலைன்னா எதுவும் கிடைக்காது. இப்போ புரிஞ்சுக்கிறீங்களா? பொதுவாக வந்து 4ஆம் பாவம் ஆக்டிவேட் பண்ணுங்கள், 4ஆம் பாவம் ஆக்டிவேட் பண்ணுங்கள் எல்லோரும் மேடையில் பேசுவாங்க. பொதுவாக 4ஆம் பாவம் ஆக்டிவேஷன்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான வாஸ்து. ஐயா வந்து வாஸ்துவில் வந்து எக்ஸ்போர்ட்டு. நல்ல வாஸ்து அமைஞ்சுள்ள வீடாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அழகான வாழ்க்கை அமையுங்கிறது முதல் கூற்று. இந்த வாஸ்து ஐயா பரணி பாரதி ஐயா வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல நான் நன்றி சொல்கிறேன். யாராக இருந்தாலும் முதல்ல இதை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இங்கே கூடியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களாக இருந்தாலும் சரி, முதல்ல வந்து அவங்களுடைய இருப்பிடத்தை வந்து வாஸ்து முறைப்படி அமைச்சுக்கொள்ளணும். அப்போ 4ஆம் பாவம் நிம்மதியாக இருக்கும். 4 நல்லா இருந்தால் 2 நல்லா இருக்கும், 2 நல்லா இருந்தால் 11 நல்லா இருக்கும், 10 நல்லா இருக்கும். அப்போது 4ஆம் பாவம் அதில் வந்து சுபகரங்கள் இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களாக இருக்கும். குரு, புதன், சுக்கிரன் இதெல்லாம் இருந்தாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடு நல்ல அமைப்பில் இருந்துடும்.
இதில் ஏதாவது பாவிகள் இருந்தால், பாவிகள் பார்த்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சனியோ கேதுவோ அல்லது பாவிகள் ஏதாவது இருந்ததுன்னா கட்டாயம் வந்து அவங்களுக்கு வந்து முதல்ல வீடு ஒழுங்காக அமையாது. வீடு அமையலைன்னா அவங்களுக்கு குடும்பம் ஒழுங்காக அமையாது. குடும்பம் ஒழுங்காக அமையலைன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தொழில் அமையாது. தொழில் அமையும், ஆனால் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க முடியல. யாருமே வந்து நீங்கள் ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா முதல்ல நீங்கள் வந்து 4ஆம் பாவத்தையும் 2ஐயும் முதல்ல விசிட் பண்ணுங்க. பையா பார்த்தீங்கன்னா வெள்ளி காணிக்கை கொடுத்து எனக்கு வந்து சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணிட்டார். எனக்கு வந்து என்னுடைய விருச்சிக லக்னம், நான் என்னுடைய யோகாதிபதியும் ஆக்டிவேஷன் பண்ணிட்டார். அதனால் வந்து எந்த வாடிக்கையாளர் வந்தாலும் முதல்ல நீங்கள் வந்து 2, 4 ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க. மற்றது எல்லாமே எல்லாம் சொல்லுவாங்க 6, 8, 12 இருந்தால் மறைஞ்சு போச்சு எல்லாமே. இது அவங்க வீட்டோட எதிர் வீட்டை பார்க்கும், அப்போ ஆக்டிவேஷன் ஆகும். அப்போ வந்து பலன் முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா அப்படின்றத கான்செப்ட். அடுத்து யாருக்கெல்லாம் வந்து வீடு நல்ல வீடு அமையும் அப்படின்னு ஒரு கேள்வி. பொதுவாக நாளில் வந்து ஒரு கிரகம் பாவியில் இருந்தால், பொதுவாக இப்போ ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து திருமணமாகி 19 வருடங்கள் அந்த வீட்டில் போராட்டங்களாக தான் இருக்கும். அவங்க இப்போ ஐயெல்லாம் சொல்லுவோம் ராகுனா பெரிய பிரம்மாண்டம், எல்லாரும் அதான் சொல்லுவாங்க, நானும் அதான் சொல்லுவேன். இருந்தாலும் நாளில் ராகு இருந்தால் திருமணமாகி எல்லாரும் சொல்லுவாங்க பிறப்பு ஜாதகத்தில்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் எப்போ பொறுப்பு வரும்? திருமணத்துக்கு பிறகு தான் பொறுப்பு வரும். திருமணத்துக்கு பிறகு தான் தொழில் பண்ணுவாங்க. திருமணத்துக்கு பிறகு தான் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. 4 குடும்பம், 2 வருமானம், 5 குழந்தை. தனக்கு பிறகு வந்து ஒரு குழந்தை வந்துடும், நம்ம சம்பாதிக்கிறங்கிற எண்ணமே அதுக்கு பிறகு தான் வரும். அப்போ திருமணம் இப்போ நீங்கள் எல்லாருமே இதுக்கு முன்னாடி இந்த மேடைகள் வந்து நிறைய ஜாம்பவன்களை வந்து அலங்கரிச்ச மேடை. நான் ஒன்றும் புதுசாக வந்து பேசப்படுறது கிடையாது. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பாவிகள் எல்லாருக்கும் தசாபுத்தி தெரியும் இல்லை? ஒவ்வொரு கிரகங்களுக்கும் செவ்வான 7, 19, 18 அப்படின்றது தெரியும் இல்லையா? அதை நீங்கள் திருமணம் ஆன நாளில் இருந்து இத்தனை வருடங்களுக்கு வந்து போராட்டமாக தான் இருக்குங்கிறது ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். எந்த ஜாதகம் இருந்தாலும் ஒத்துக்கிறீங்களா? இதில் ஏதாவது சுபகிரகங்கள் பார்வை இருந்தால் ஐயா மாதிரி ஜாம்பவான்களை கூப்பிட்டு, நீங்கள் கூப்பிட தேவையில்ல, கூப்பிட வச்சிரும். ஐயா வாங்க, எங்கள் வீட்டை வந்து நீங்கள் வாஸ்து பாருங்க, அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயம் சத்தியமாக நீங்கள் கூப்பிட வச்சிரும். நீங்கள் வாஸ்து பார்ப்பீங்க, வாஸ்து பார்த்து அந்த வீட்டை வந்து சரி பண்ண முடியும். சரி ஐயா, வாஸ்து கூட, அதாவது சுபகிரகத்தை பார்வை கூட ஒரு பாவி பார்த்தா போடிதையா, ஒரு பாவி பார்த்தாங்க அப்படின்னா அந்த பாவிக்குரிய கிரகங்களுடைய வருஷங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த பாவியினுடைய காரக உறவு தெரியும் உங்களுக்கு. புரியுதுங்களா? அந்த காரக உறவு வந்து ஐயா வந்து பார்த்து இந்த வாஸ்து வந்து நீங்க சரி பண்ணுன்னு சொன்னாலும் அந்த காரக உறவு ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க என்ன தலைகை நின்னாலும் சரி ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒரு வீழ்ச்சி, ஒரு வளர்ச்சி. குரு சந்தனம், செவ்வாய் குங்குமம். மேக்சிமம் இப்போ தான் நம்ம வந்து விதவிதமாக பட்டடிக்கிறது இல்லை. குங்குமத்தையும் சந்தனத்தையும் பூசிட்டு போகும்போது எல்லாருக்கும் மங்களகரமான விஷயங்களாக இருக்கும். ஒரு வீழ்ச்சி இருக்கும், ஒரு வளர்ச்சி இருக்கும். வீழ்ச்சிக்கான கடகம் 7 வருஷம், வளர்ச்சிக்கான கடகம் குரு 16 வருஷம். அப்போ வாழ்ந்ததாக தான் சரித்திரம் இருக்கும், விழுந்ததாக சரித்திரம் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து முதல்ல வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஐயாவோட அப்புறம் வீடியோலாம் நான் பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் என்னென்ன கிரகங்களாக இருந்தால் வளர்ச்சி, பாவிகள் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. நான் ஷார்ட்டாக சொல்கிறதுன்னா 4ஆம் வீட்டில் பாவிகள் இருந்தால் தயவு செய்து வாஸ்து நிபுணர்களை கூப்பிட்டு, ஐயா மாதிரி ஆட்களை கூப்பிட்டு அதை வாஸ்து சரி பண்ண பாருங்க. பாவிகள் பார்வை இருக்கும்போது அந்த காரக உறவு விடாது. நீங்கள் அவங்க ஜாதகத்தை வாங்கலாம், அவங்களுக்கு சாதகமா ஐயா இந்த உறவுக்காரர்கள் யார் வாங்க, எனக்கு வாஸ்தனம் பிடிக்காதுங்க, ஜோசி எனக்கு பிடிக்காதுங்கன்னு ஒரு விதாண்டவாதம் தான் பேசுவாங்க. பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லி தோள் மேலே கையை போட்டு இந்த காரண காரியங்கள்லாம் நீங்கள் சொல்லி, இந்த பாருங்கள், ஜோதிட நம்பிக்கை உள்ளவர்களை ஜோதிடம் சொல்லி அவங்கள திருப்தி பண்ணுறங்கிறது வேறு.
ஜோதிடம் வாஸ்து தெரியாதவங்க எனக்கு புரியாது, எனக்கு வேண்டாம், நான் வேற கொள்கை இருக்கிறேன்னு சொல்கிறவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள தோள் மேலே கை கொடுத்து அழகாக நீங்கள் அதை சொல்லி புரிய வச்சிங்கன்னா சத்தியமாக ஏற்றுக்குவாங்க. யாரும் மறுக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் வெளியில் பேசுறது என்னென்னா, நமக்கு மேடை கிடைக்கிறதுங்கிறதால, யூடியூப்பில் இருக்கிறதால, மன்னிக்கணும் யாரையாவது குறை சொல்லி பேசுங்கிறது தெரிஞ்சதை பேசிடுறாங்க. சிலர் அனுபவபூர்வமாக உள்ளே போகும்போது இதெல்லாம் போய் ஏதோ வளர்றான்ற மாதிரி ஒரு விஷயங்கள் பேசுகிறாங்க. சமீபத்தில் கூட நான் ஒரு வகுப்பை பற்றி கீழே போடும்போது 140 கமெண்ட் போட்டுருந்தாங்க. 140மே எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட் தான், கேவலமாக திட்டுறாங்க. அது மாதிரி நம்ம முதல்ல நம்ம என்ன சொல்ல போகிறோங்கிறத முதல்ல அழகாக புரிஞ்சு எடுத்துக்கிட்டு சொன்னோம்னா எல்லா மக்களும் ஜோதிடரும் சரி வாஸ்து நிபுணர்களையும் நேசிப்பாங்க, இந்த கலையும் நேசிப்பாங்க. அதை நம்ம ஒரு முறைப்படுத்தணும். அழகாக ஐயா சொன்னார், 12 லக்னத்தையும் எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போகணுங்கிறத அழகாக சொன்னார். ஒரே விஷயங்கள் கூட பிசிறு தட்டல. அவர் ஜாம்பவான் இருந்தாலும் இங்கே இருக்கிறவங்களும் சரி இதை பார்க்குறவங்களுக்கும் சரி அழகாக ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கார். அதே தான் ஐயா வாஸ்து நிபுணர் என்னை அழைச்சார். அதனால் நான் வாஸ்து பற்றி பேசணுன்றதுக்காக பேசலை, இதுதான் உண்மை. எல்லாரும் வீட்டில் போன உடனே இது குடும்பத் தலைவனுடைய ஜாதகம் தான் முதல்ல பேசும். 9 9க்கு 8 8க்கு 2 இவர் வருமானம் எப்போ டவுன் ஆகுதோ அப்போ பையனுடைய வருமானம் கூடும். அதுக்கு பிறகு நீங்கள் பையனுடைய ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணி 4 என்ன கிரகம் இருக்குது, 2ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி எங்கே இருக்காங்கிறத பார்த்து அந்த வீட்டை நீங்கள் முறைப்படுத்தலாம். அதே மாதிரி 4ல் ஒரு பாவிகளோ சுபர்களோ இருந்தால் ஒருவர் சொத்து வாங்கின பிறகு என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஒரு லிஸ்டே போடலாம். ஒருத்தருக்கு சொத்து வாங்கின பிறகு தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். பாவிகள் இருந்தால் கட்டாயம் பார்த்தீங்கன்னா அந்த மனை, அந்த விவசாய லேண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மூளை பாதிக்கப்பட்டிருக்கும். அது நான் பேசினா அந்த அடுத்த இது பெரிய டாபிக் அது. அப்போது ஒரு சொத்து வாங்கினாலும் சரி வாஸ்து தெரிந்த நபர்களை, ஐயா மாதிரி ஆட்களை, ஐயாவுடைய ஸ்டூடெண்ட் நிறைய பேருக்கு நிறைய விதைச்சிருக்காங்க. ஐயா நான் படிக்கலை, ஆனால் எனக்கு நேற்று அவர் ஐயா பப்ளிஷ் பண்ண உடனே ஒரு 10 காலுக்கு மேலே வந்தது. ஐயா நீங்கள் பேச போகிறீங்க நன்றின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே எனக்கு வாடிக்கலர். ஐயாவுடைய ஸ்டூடெண்ட் எனக்கு வாடிக்கலர். எனக்கே ஐயாவோட ஸ்டூடெண்ட் இவ்வளோ விதைகளை போட்டிருப்பாரான்னு எனக்கே தெரில. எனக்கு பக்கத்துலேயே ஒரு விதை வந்திருக்கு, எனக்கே தெரில. தினமும் நான் பேசிகிட்டு இருக்கேன் அந்த விதையோட, ஆனால் இது வரைக்கும் நான் படிச்சிருக்கேன்னு சொல்லவே இல்லை. அதுக்கு பிறகு பேசுகிறாரு, நமக்கு மலைச்சி போகிற மாதிரி பேசுகிறாரு. அவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு ஐயா. வாஸ்துவில் அவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. அவரும் மறைமுகமாக வாஸ்து பார்த்து சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கார். ஐயா கிட்ட படிக்கலைன்றதால எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நம்மளாம் படிக்காமல் விட்டுமே அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு விவரங்களோடு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ ஒரு சொத்து வாங்கணும்னா, இப்போ நம்ம சொத்து வாங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து, எல்லாரும் ஜோதிடர் தான், யாரும் அஸ்ட்ராலஜர் இல்லை, எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆர்வலர்னே ஜோதிடர் தான். ஜோதிடத்தில் ஆர்வம் இல்லாமல் யாரும் மேலே வர முடியாது. கண்டிப்பாக ஒரு ஜோதிடரை பார்த்து சொத்து வாங்கலாமா, அது ஆண்கிட்ட கிடைக்குமா பெண்கிட்ட கிடைக்குமா, கூட்டு பத்திரமா அல்லது யாராவது கூட்டாக கையெழுத்து போடுவாங்களா அல்லது காலதாமதமாக வாங்கலாம். சில சொத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து 2 வருஷம் 3 வருஷம்லாம் இழக்கும், அப்படியே அவன் கரையுமே பண்ண முடியாது. சிலருக்குலாம் டெத் சர்டிஃபிகேட் வாரிசு வாங்கி தான் கரையம் பண்ணணுங்கிறது விதி. இந்த விருச்சிக லக்னம் துலா லக்னம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போய் சொத்து வாங்கினாலும் நீங்கள் வாரிசு டெத்து வாங்கி தான் வாங்க வேண்டியதாகிடும். அது மாதிரி என்னோட லக்னத்துக்கு நான் ஆண்கிட்டேருந்து வாங்க முடியுமா பெண்கிட்டேருந்து வாங்க முடியுமா, எனக்கு பிரச்சனைக்குரிய சொத்தா இல்லை எனக்கு நான் நல்லபடியாக வருமானு முதல்ல கேட்டுக்கிட்டு ஒரு வாஸ்து நபரையும் கூப்பிட்டு அந்த சொத்தை வாங்கி உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக்குங்க. ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது சொத்துக்கு. பொதுவாக குரு 4ஓட சம்மந்தப்பட்ட நல்ல விருத்தியாகும். சொத்து மதிப்பு பல மடங்கு கூடும். நம்மால் 4 குரு இல்லைங்களே, நம்ம சொத்து வாங்கினா செட் ஆகுமா அப்படின்னு நினச்சிட்டு பார்ப்பாரு. ஆனால் 4ஆம் அதிபதி குருவோட சம்மந்தம் இருக்கும். அந்த சம்மந்தம் ஜோதிடரை பார்த்து கேட்டிங்கன்னா தான் தெரியும். சூரியன் சம்மந்தப்பட்டாலும் கட்டாயம் சொத்தோட வேல்யூ பல மடங்கு கூடும். பாவிகள் சம்பந்தப்பட்ட சொத்தோட மதிப்பு எத்தனை ஆண்டு காலம் என்பதை நீங்கள் ஜோதிடரையும் வாஸ்து நிபுணரையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு
சொத்தை வந்து அனலைஸ் பண்ணுங்க. அப்போ ரொம்ப ஐயா சொல்லுங்க, யாராவது கேட்டீங்க? அந்த சொத்துக்கு பணத்தை கொடுத்து ரிட்டர்ன் வாங்கி திரும்ப அதே சொத்து உங்ககிட்ட வரும். திரும்ப வக்கரம்னா திரும்ப மீண்டும் வருதல்னு அர்த்தம் ஐயா. நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அப்புறம் ஏதாவது காரணங்களால் வாங்க எனக்கு பணத்தை கொடுங்கன்னு வாங்கிட்டு இருப்பீங்க. திரும்ப அவனை என்ன பண்ணுவோம், தலைவலிக்கு ஐயா வாங்க, நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கினீங்களா 8 ரூபாய்க்கு வச்சுக்கோங்க ஐயா, எனக்கு புண்ணியமாக போகுதுன்னு சொல்லி வந்து நிற்பான். வக்கர கிரகங்கள் வந்து தப்புலாம் பண்ணாதுங்க ஐயா, மீண்டும் ஒரு வேலையை செய்ய வைக்கும். அதே மாதிரி லக்னம் வக்கரம் பெற்றிருந்தால், ராகு கேது சாரங்களில் வக்கரம், அதுதான் நம்மளுடைய ஜோதிடத்தோட கோட்பாடு. ஒரு விஷயத்தை மீண்டும் பண்ணுவார், ஒரு முறை ஃபெயிலியர் ஆகி திரும்ப வருவார், அவருக்கு தோல்வியெல்லாம் கிடையாது. அடுத்த முறை வரும்போது பிரம்மாண்டமாக வருவார். அது கேதுவோட கால் அடிக்கும் போது கொஞ்சம் ஆன்மீகம் கலந்துருந்தாருன்னா பிரம்மாண்டமாக வருவார். எல்லா ஜாதகரும் ஐயா சொன்ன மாதிரி அந்த சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிட்டா வெற்றியாளர். யாருமே இங்கே வந்து தோல்வியெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க கரெக்டாக போய் முறையாக படிச்சிருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட போயிட்டு, இப்போ என்னென்னா எல்லா பொதுமக்களுக்கும் இதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அவர் வந்து 100 ரூபா வாங்கிக்கின்னு சொல்கிறாருங்க, நீங்கள் என்னங்க 2000 ரூபாய் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்க சரவணா ஸ்டோரில் விற்கிற துணிக்கும் ரேமண்ட்ஸில் விற்கிற துணிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இடம் பொருள் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது, விலை வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம ஆட்கள் என்னென்னா 2 மாதம் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு 3வது மாதமே ஒரு ஆஃபீஸை போர்டு போட்டு உட்காந்துடுறாங்க. ஆனால் 10 பேரை கொண்டா தானே டாக்டர்ன்றோம். அதே மாதிரி தான் ஜோதிடம், ஒரு 1000 பேருக்கு 100 பேருக்கு சொன்னதான் அவங்களும் பயிற்சி பெறுவாங்க. ஆனால் பயிற்சி பெறக்கூடிய ஜோதிடர் யாரும் ஐயா நான் இப்போ தான் வந்திருக்கேன் இந்த ஃபீல்டுக்குள்ளே, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன் நீங்கள் எடுத்துக்குங்கன்னு யாரும் சொல்கிறதெல்லாம் கிடையாது. எடுத்த உடனே அவர் ஐயா வந்து அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அப்படின்னு மற்றவங்களை குறை சொல்லி, தான் தொழிலையும் குறை சொல்லி, பரம்பரை ஜோதிடர்னு ஒரு முத்திரை குத்திட்டு உட்காந்துடுறாங்க. ஆனால் எந்த ஜோதிடர் ஆனால் சரி உண்மையை பேசிட்டு, நான்லாம் வந்து எனக்கு தெரிலன்னு முகத்துக்கு முன்னாடி ஒத்துக்குவேன். இல்லை எனக்கு காலதாமதம் கொடுங்க, நான் சின்ன விஷயம் என் நண்பர்களை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லுவேன். தெரியாத விஷயத்தில் மூக்கு நுழைக்கிறதே கிடையாது, இது பாலிசி. என்ன பண்ண நம்ம ஆளுங்க தெரியாத விஷயத்தை கூட தெரிஞ்ச மாதிரி காட்டி மக்களை வந்து குழப்பி, இப்போ நீங்கள் நிறைய நான் அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பரிகாரம் பழிக்குதுங்கிறாங்க, 6 பேர் பழிக்குதுன்னுவாங்க. ஒரு நபர் வந்து அவர் சூப்பர் ஹீரோ இருப்பார், உட்காந்து பரிகாரம்லாம் கிடையாதுங்க. ஆனால் அவர் மட்டும் பரிகாரத்துக்கு மாடு வாங்கிக்குவார். இல்லைங்க தீக்காக்காரன் அப்படி தானே விமர்சனம் பண்ணுவாங்க, கருப்பு சட்டை போடுவாங்க, ஜாதகம் பார்ப்பாங்க. அப்போ என்னன்னா நம்ம ஜோதிடரை வந்து நம்ம தொழிலை நம்மளே மதிக்கலை. 6 பேர் மெஜாரிட்டி, எங்கள் அரசாங்கமே மெஜாரிட்டி இருக்கிற ஆட்கள் தான் நம்ம அரசாங்கம் முட்டாள் இருந்தாலும் அரசாங்கம் நீதி அமைக்கணும்னு சொல்லுது. அப்போ சபையில் 10 பேர் வந்து பரிகாரம் உண்மைன்னு சொல்கிறாங்க, 11வது ஆள் வந்து சூப்பர் ஹீரோவோ வந்து பரிகாரமே கிடையாது, ஜோசியர்லாம் ஏமாத்துறாங்கன்றாங்க. பரிகாரம் இருக்குங்க, உண்மையும் கூடங்க. இது இருக்கிறதால தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து அங்கங்கே ஒரு கோவிலை கட்டியிருக்காங்க. அந்த கோவிலுக்கு தான் நீங்கள் பரிகாரம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்பாளுங்க வந்து இல்லை பரிகாரம் அவர் பொய் சொல்கிறாருங்க, அவங்க பழப்புக்காக பொய் சொல்கிறாங்க. எங்கள் கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணுங்க, தேங்காய் உடைங்க, கற்பூரம் ஏற்றுங்க, அது கோவிலுக்கு போங்க, சூரசம்சாரத்தில் கூட்டத்தில் போய் நிறுத்திட்டு போய் பாருங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து நமக்கா வருமானம் கிடையாது. இல்லை எல்லா ஜோதிடருமே இந்த தப்பு பண்ணுறீங்க, தயவுசெய்து பண்ணாதீங்க. யாருமே இதை பார்க்குற ஜோதிடரும் சரி, இங்கே இருக்கிறவங்களும் சரி, ஜோதிடர் ஆர்வலரும் சரி, அவங்க பீஸ் என்னவோ அதை கொடுத்துருங்க. அங்கே போய் நீங்கள் 10 ரூபாய்க்கு எனக்கு தெரியல, இன்றைக்கே வந்து 50 ரூபாய்க்கு ஜாதகம் பார்க்குற ஆட்கள்லாம் இருக்காங்க. நம்ம அவங்க போய்ட்டு நேராக போய் கேட்டோம்னா, ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டு இருக்கேன், சும்மா போங்க சார் அப்படின்னு அழகாக சொல்லி அனுப்பிச்சு, அது ஏற்றுக்கொண்ட விஷயம்தான். ஆனால் இதே விஷயத்தை வாடிக்கையாளர்கிட்டையும் அவங்க சொல்லணும், சொல்ல மாட்டிருக்காங்க. 2 மாதம் ஏதோ சிஸ்டம் ஒன்று படிச்சுட்டு நான் பெரிய ஜோதிடர்ன்றேன். நான் பெரிய ஜோதிடர்லாம் நான் சொல்லலைங்க, இது சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து பொது வாழ்க்கையில் அனுபவிக்கிற கஷ்டங்களை வந்து நான் ஷேர் பண்ணுறேன்.
இந்த மேடையில் வந்து ஜோதிடத்தை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க, நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டாங்க. ஜோதிடத்தை பேசாமல் ஏதோ வேறு மாற்று கருத்தை பேசுகிறேன்னு யாரும் திட்டாதீங்க, புரியுங்களா? அப்போ சுகஸ்தானம் வலுப்பெறணும்னா எல்லாரும் 4ஆம் இடத்தை பாருங்க, 4ஆம் அதிபதியை பாருங்க, 4ஆம் அதிபதி சாரம் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஒரு சொத்து வாங்கின வளர்ச்சியான்னு ஜோதிடத்தை கேளுங்க. இந்த சொத்து வாங்கின பிறகு எனக்கு வளர்ச்சியான்னு வாஸ்து கூப்பிட்டு கேளுங்க. 10 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபா போட்டு சொத்து வாங்குறீங்க, ஒரு 5000 ரூபா கொடுத்து ஒரு வாஸ்து கூப்பிட்டு பார்க்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு 1000 2000 500 ரூபா கொடுத்து ஜாதகம் பார்க்கறதுல தப்பு கிடையாது. தயவு செய்து எல்லாரும் மன வாழ்க்கையும் சரி, குடும்ப வாழ்க்கையும் சரி, தன் சுய சந்தோஷமும் சரி, 4ஆம் பாவத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கும். 7க்கு 10 ஏறு, 7க்கு 10 ஐயா 4, 10க்கு 7 4, எல்லாமே அதுக்குள்ளே தான் சார் இருக்கும். 11க்கு 6 கடின உழைப்பு, சோம்பேறித்தனம் இல்லாமல் உழைச்சோம்னா உனக்கு வருமானங்கிறது தான். எல்லாமே நம்ம காலபுருஷ தத்துவத்தில் வந்து அதுக்குள்ளே ஒன்று பிணைஞ்சி வச்சுருக்காங்க. 4ஆம் பாவத்தை இயக்குனீங்கன்னா எல்லா விஷயமும் சுபிட்சமாக இருக்குங்கன்னு இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.